ஆம்சாங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் இன்று விசாரணைக்கு ஆஜராக சம்மன். கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு வாதாடியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக விசாரிக்க காவல்துறை திட்டம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். அமலாக்கத்துறை கைது வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம். மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை கோவையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமல் உள்நோக்கத்துடன் வக்ஃபு திருத்த மசோதாவை அரசு கொண்டு வந்திருக்கிறது. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமர்சனம். கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான திருத்தங்கள் தேவையில்லாத திருத்தங்கள். இப்படி நேரடியா ஒரு பில்லை கொண்டு வந்து யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பில்லை கொண்டு வரதை விட நிச்சயமா அதை கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பது என்பது நிச்சயமா இதை விட ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கும். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள புதிய மீன் அங்காடியை வரும் 12ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பயனாளிகளுக்கு கடைகள் ஒதுக்கும் பணி நிறைவு பெற்றுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். சுதந்திர தினம் நெருங்குவதை ஒட்டி சென்னை விமான நிலையத்திற்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் 3.5 மணி நேரத்துக்கு முன்னதாக வருகை தர அறிவுறுத்தல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு, மீண்டும் 51,000 ரூபாயை கடந்தது. ஆம்ஸ்டாங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது. செம்பியம் காவலர்கள் நடவடிக்கை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஆணை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. பாகிஸ்தான் வீரர் நதீம் 92.97 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை தட்டிச் சென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலம் வென்றது இந்தியா. பரபரப்பான போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி அபாரம். வெற்றியுடன் விடைபெற்றார் இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீரிஷ். தமிழ்நாட்டிலிருந்துதான் ஹாக்கி பயணம் தொடங்கியதாக பேட்டி. நான் 2006 தமிழ்நாடு ஹாக்கியில வந்துச்சு. அங்கிருந்தா எல்லாமே ஐஓபியில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அங்கிருந்தா எல்லாம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போக்கு தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. பாரிஸில் உள்ள சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம். முதற்கட்ட கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடக்கம். சென்னை பாண்டி பசாரில் பனகல் பார்க் பகுதியில் வாடகை செலுத்தாத 170 கடைகளுக்கு சீல். மொத்தம் 3 கோடி ரூபாய்க்கு மேல் பாக்கி வைத்திருக்கும் நிலையில் மாநகராட்சி நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே செந்துறை டாஸ்மாக் கடையில் சோதனையின் போது பணத்தை திருடியதாக புகார். மதுவிலக்கு சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட 4 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. குழந்தை உட்பட 2 உயிரிழப்பு. ஒடிஷாவில் ரேஷன் பொருட்களை வழங்க ஏடிஎம் அறிமுகம். ரேஷன் கார்டு நம்பருடன் கைரேகை வைத்தால் பணத்தை போன்று அரிசி பருப்பு வரும். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே 1000க்கும் மேற்பட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்கள்.
நந்தா, தமிழ்நாடு முழுவதும் திருச்சி உட்பட மொத்தம் 19 இடங்களில் மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. கடந்த 2023 செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்த 19 மணல் குவாரிகளும் மூடப்பட்டு விட்டன. தற்போது மணலுக்கு பதிலாக எம்சாண்ட், பிசாண்ட் போன்ற மாற்றுப் பொருள் தான் பயன்படுத்தப்படுகிறது. மணல் என்பது முழுமையாக கிடைக்கவில்லை. இது குறித்து இந்த பகுதியை பொறுத்தவரை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் மணல் மாட்டு வண்டிகளின் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து தற்போது ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலை துவங்கிய உண்ணாவிரதம் மாலை வரை நடைபெற இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்தும் அவருடைய கோரிக்கை குறித்தும் பேசுவதற்காக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம் தலைவர் செல்ல ராஜாமணியம் அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இப்ப மணல் குவாரிகள் மூடப்பட்டதனால கட்டுமான பொருட்களோட எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அது சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 55,000க்கும் மேற்பட்ட மணல் லாரிகள் மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்டு பிற லோடுகள் எடுத்துச் செல்ல முடியாமல் தற்சமயம் குவாரிகள் இயக்கப்படாதால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு 12/9/2020க்கு முன்ன 19 மணல் குவாரிகள், குறிப்பா திருச்சி பார்த்தீங்கன்னா உத்தமர் சிலி, வெள்ளி திருமுத்தம் 2 குவாரி, அங்க தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா கோவிலடி, இது மாதிரி மொத்தம் எல்லா மாவட்டத்திலும் 19 குவாரிகள் இயங்குது. அமலாக்கத்துறை அளவுக்கு அதிகமா அனுமதிக்கப்பட்டதுக்கு மேல மணல் எடுத்துட்டாங்க, சோதனை செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அந்த வழக்கும் தற்சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது. மணல் தட்டுப்பாடுனால கட்டுமான பணிகள் அத்தனையுமே நிறுத்தப்பட்டுள்ளது. எம்சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு 2000 வித்தது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு யூனிட் 4000க்கு விற்கிறாங்க. தமிழ்நாடு பூரா பாத்தீங்கன்னா 430 குவாரி எம்சாண்ட் பிளான்ட்டுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க பொதுப்பணித்துறை. ஆனா இன்னைக்கு 3000க்கும் மேற்பட்ட கிரஷர் அனுமதி இல்லாம தரமற்ற எம்சாண்ட் அரைக்கிறாங்க. இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையிலிருந்து எந்த நேரம் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டது. சாமானிய மக்கள் அரசு குவாரியில பாத்தீங்கன்னா அரசு நிர்ணயித்த விலை 1000 ரூபாய். இப்ப லாரிகளுக்கு 2650 ரூபாய் ஒரு யூனிட்னா இன்னைக்கு இறக்குமதி கொண்டாடுறாங்க. இறக்குமதி மணல் கொண்டாந்தா 10,000 ரூபாய். இப்ப கரூர்ல குவாரி ஓடிச்சு, திருச்சியில ஓடிச்சு, நாமக்கல்ல ஓடிச்சு, அந்தந்த மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இப்ப எண்ணூர் துறைமுகமோ தூத்துக்குடியிலே வச்சு கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து தூத்துக்குடி இருந்து திருச்சி கொண்டு வரக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும்? சாமானிய ஏழை எளியன் இப்ப இந்த கலைஞர் வீடு திட்டம், மோடி வீடு திட்டம்லாம் கட்ட முடியுமா? நினைத்து பார்க்கணும். அதுக்கு தான் இந்த உண்ணாவிரதம், பலகட்ட போராட்டம் நடத்தி விட்டோம். ஆட்சியாளருக்கு மனு கொடுத்து விட்டோம். தற்போது நிலவரப்படி இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும், 10,000க்கும் மேற்பட்ட இந்த மணல் லாரிகள் உள்ள நிலையில் இந்த தொழில் சார்ந்து 1,00,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். எனவே இந்த மணல் லாரி உரிமையாளர்கள் கூறியதுபடி மணல் குவாரி விஷயத்தில் தமிழக அரசு உரிய முடிவெடுத்து இவர்களுக்கு போராட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு.